கோயில்களில் காணிக்கையாக செலுத்தும் முடி என்னவாகிறது தெரியுமா? வாங்க அதனை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். கோயில்களில் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் முடியை பல்வேறு முறைகளில் பயன்படுத்துகிறார்கள். அந்த காணிக்கை முடி என்னவாகிறது என்பதை குறித்து இந்த பதிவில் காண்போம். லாபகரமான விற்பனை முடியை திரட்டிக் கொண்டு அதை மென்பொருள் மற்றும் விகிதாசார பயன்பாடுகளுக்கான பெருக்கம் செய்யும் எண்ணெய்கள், விக்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தொழில்துறைக்கு விற்பனை செய்கிறார்கள். இது கோயில்களுக்கு முக்கிய வருமானமாக இருக்கிறது. உதாரணமாக, திருப்பதி கோயில் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான டன் முடியை ஏலம் விட்டு கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறது. புனிதமாக கருதப்படுவது, சில சமயங்களில் அந்த முடியை தர்மமாக கொடுத்ததாக கருதி அதை வெறுமனே எரிக்கவும் அல்லது புனித இடத்தில் புதைக்கவும் செய்கின்றனர். ஆனால் இது குறைவாகவே நடைபெறுகிறது. தொழில்துறை பயன்கள் மனித முடியை கெராட்டின், ஒரு முக்கிய புரதம், சாராக மாற்றி அழகு சாதனப் பொருட்களில் பயன்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் ஆராய்ச்சி அல்லது மருத்துவ நோக்கத்திற்காகவும் முடி பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாட்டு ஏற்றுமதி இந்திய மனித முடிக்கு உலகளவில் பெரிய தேவை உண்டு. அமெரிக்கா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு இந்த முடியை ஏற்றுமதி செய்கின்றனர். இது வழக்கமாக ஒரு பெரிய பொருளாதார நடவடிக்கையாகவும் வளர்ந்துள்ளது. பழனி கோயிலின் முடி செயலாக்க முறை. பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் முடி ஆன்மீக அர்ப்பணிப்பாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த முடி பல்வேறு செயல்முறைகளுக்குப் பிறகு உலகளாவிய சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. முடி காணிக்கையின் ஆன்மீக நோக்கம். பழனி கோயிலில் முடி காணிக்கை பக்தர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறியதற்காக அல்லது பாவ நிவாரணமாக வழங்கும் ஒரு பழமையான மரபாகும். இது பக்தர்கள் தங்கள் அகந்தியை விட்டுவிட்டு தங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த மரபு பழனி முருகன் கோயிலில் முக்கியமான பக்தி செயலாக இருந்து வருகிறது. முடி சேகரிப்பு மற்றும் செயலாக்கம். பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் இடங்களில் முடி சேகரிக்கப்படுகிறது. இந்த முடி கோயில் நிர்வாகத்தால் பாதுகாப்பாக சேமிக்கப்படுகிறது. சேகரிக்கப்பட்ட முடி சுத்திகரிக்கப்பட்டு அதன் நீளம், தரம் மற்றும் நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. வகைப்படுத்தப்பட்ட முடி இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள முடி செயலாக்க நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த முடி விக்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்கள் போன்ற தயாரிப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பொருளாதார தாக்கம். இந்த முடி விற்பனை கோயிலுக்கு முக்கிய வருமானமாகும். இந்த வருமானம் கோயிலின் பராமரிப்பு, சமூக சேவைகள் மற்றும் பிற ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. திருத்தலங்களில் முடி வெட்டும் பணியை செய்வோர் குறிப்பிட்ட விரத நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். சாதாரணமாக கடைபிடிக்கப்படும் விரதங்கள்: தூய்மையான வாழ்க்கை, சுத்தமான உடை அணிவது, புகையிலை, மது, மாமிசம் முதலியவற்றை தவிர்ப்பது, சிறப்பு சுகாதார நிலை பாதுகாப்பது. சிலர் ஒரு நாள் அல்லது பல நாள் விரதம் இருந்து முடி வெட்டுவதை தொடங்குவார்கள். வழிபாடு செய்து தொடங்கும் மரபும் உள்ளது. சில இடங்களில் தலைக்கு புனிதம் பூசப்பட்ட நீர் தெளித்து பணியை தொடங்குவார்கள். அதிகாரப்பூர்வமாக விரதம் கட்டாயம் என்று தமிழக இந்து சமய அறநிலையத்துறை கூறவில்லை. ஆனால் இது பழமை வாய்ந்த மரபின் ஒரு பகுதி. பழனியில் கோயிலின் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் மட்டுமே முடி வெட்டும் பணியில் ஈடுபட முடியும். அவர்கள் கோயில் நிர்வாகத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவர் மற்றும் அவர்கள் குறிப்பிட்ட நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.